தொகுதிகள் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் நிக்கிற தொகுதி எல்லாமே ஜெயிப்பார் தலைவா. இப்ப ஆட்சி அமைக்கனா ஒரு குறிப்பிட்ட அளவு தொகுதி வேணும் நமக்கு. எத்தனை தொகுதிகள் இருக்கு? அப்படியெல்லாம் கணக்கு தொகுதியிலும் ஜெயிப்பார். என்னன்னா 267 தொகுதியிலும் ஜெயிப்பார். 267 தொகுதியிலும் ஜெயிப்பார். முதல் நிகழ்ச்சி இதை எப்படி பாக்குறீங்க? ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? கரூர் சம்பவத்துல என்ன தப்பு நடந்ததுன்னு தெரியணும்னா நம்ம தளபதி விஜயை ஜெயிக்க வைக்கணும். அவர் வந்தாதான் இதுக்கு ஒரு விடை பிறக்கும். வேற எந்த கட்சி வந்தாலும் இந்த உண்மையை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து தற்கொலை கொலை. என்னை பொறுத்தளவுக்கு மதுபான கடை இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுல. இப்ப இந்த லஞ்சம் ஒழிப்பு, மதுபான ஒழிப்பு எல்லாம் விஜய் அவர்கள் செய்வார்னு நினைக்கிறீங்களா? செய்ய மாட்டாரு. எல்லாம் எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? தலை ஜெயிச்சிருவாரு. தலை நம்மளுக்கு தெரிஞ்ச ஜெயிச்சிருவாரு. ஆட்சி அமைக்கனா ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஜெயிக்கணும்ல. தலை இவரு ஜெயிச்சிருவாரு. தலை ரசிகர் கேக்குறேன் உங்கள்ட்ட. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. 5 கொள்கை தலைவர்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்கல்ல, அதுல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நம்மளுக்கு விஜய் தான் தலை. அதுக்கப்புறம் ஈரோட்ல அவர் பேர் என்ன, ஈரோட்ல ஒருத்தர் இருக்கிறாருல்ல தலை, செந்தில் பாலாஜோ. ஈரோட்ல பெரியார் சொல்றீங்களா? பெரியார் சொல்றீங்களா? தலை